இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கரெக்டாக 2:21 சரிங்களா. எனக்கு தெரியாது உங்களுக்கு, ஆனால் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:21 ஆகுது. இன்னும் தூங்கலை நான், இப்போ தான் ஒர்க்கு முடித்தேன். சரி என்னடா ஒர்க்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. எங்கள் ஆளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஆக்சுவலாக இன்னைக்கு பர்த்டே 12 o'clock வந்து விஷ் பண்ணியாச்சு, ஸ்டோரியும் போட்டாச்சு. இப்போது அடுத்து என்னென்னா அவங்கள மீட் பண்ண போகிறேன். மீட் பண்ண போகிறதுக்கு அவங்களுக்கு கிஃப்ட்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ காசு கொடுத்தா நிறைய கிஃப்ட் கடையிலாம் கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் நமக்கு நம்ம லவ்வருக்கு நம்ம எஃபர்ட் போட்டு கொடுக்கணும் இல்லையா, நம்மளோட உழைப்பு அதில் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போது நான் வந்து என்ன பண்ணேன், கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணேன். கிஃப்ட் மீன்ஸ் நம்ம லெட்ரு, அதாவது லவ் லெட்டர்னு கூட வச்சுக்கலாமே. ஒரு பர்த்டே அன்னைக்கு இப்போலாம் லவ் லெட்டர்ன்றது லவ் லெட்டரே கிடையாது, க்ரீட்டிங் கார்டு கிடையாது. அப்போல்லாம் க்ரீட்டிங் கார்டு கொடுத்த காலம், அப்புறம் லவ் லெட்டர்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, மெசேஜ் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்புன்ட்டு இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயே அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வாங்குறாங்களே. அவங்கள உரையாடல் பார்த்தீங்கன்னா லவ் லெட்டர்லாம் கிடையாது, லவ் சாங்ஸ் தான். ஸ்டோரி வச்சு அப்படியே லவ் சாங்கை வந்து அப்படியே ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு லவ் ஸ்டோரி வச்சு அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கவிதை எழுதுறது கம்மியாயிடுச்சு. எழுத்து வடிவிலான காதல் வந்து இந்த காலகட்டத்தில் எழுத்து மூலியமாக காதலை வெளிப்படுறதுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ 1-2 அங்கங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போலாம் ChatGPT வேறு வந்துருச்சு. இந்த AI டூவில் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதில் வச்சு எனக்கு ஒரு 4 கவிதை கொடுன்னா அது கொடுத்துருது, லவ் லெட்டர் கொடுன்னா அதுவே கொடுத்துருது. நான் ஆக்சுவலாக நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு யோசித்தேன். ஆனால் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறத தாண்டி ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம கைப்பட ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அப்படி யோசிச்சது தான் இந்த லவ் லெட்டர். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, இந்த 2 ஆக்சுவலாக இது தனி, இதை நான் இப்போ வந்து ஒட்டி வச்சுருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதை நான் ஒட்டி வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் பேஜ். அதே மாதிரி இந்த ஹார்ட்டினும் செப்பரேட்டாக அதை வரும். எல்லாம் வந்து கட் பண்ணேன். இப்போ கட் பண்ணி ஸ்கெட்சில் வந்து கலர் பண்ணி ஒட்டி, அதாவது இங்கே ஒரு ஹார்ட்டின் ஒட்டியிருக்கேன்னா, அப்புறம் அது உள்ளே இருக்கு இல்லையா, இது தனி செப்பரேட்டு, இது உள்ள இந்த பாக்ஸ் வந்து தனி செப்பரேட்டு. ஹாப்பி பர்த்டே போட்டிருக்கேன், அதை எடுத்து இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி அந்த க்ரீட்டிங் கார்டு கவர் இது. ஸோ இந்த க்ரீட்டிங் கார்டு மேலே இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, அதில் இருக்கிற 1-2 அந்த பூ பாருங்க, அதாவது இங்கே இந்த பூவை எடுத்து இந்த லெட்ரு ஓப்பன் பண்ணுற இடத்துல இப்படி வச்சுட்டேன். இன்னொரு ஆர்ட்டின்னு இந்த இடத்துல கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ என் கைப்பட எடுத்து கட் பண்ணி லெட்ரு எழுதி உள்ளே வச்சுட்டு அது மேலே இந்த டெக்கரேட்லாம் பண்ணி, ஸோ இது பார்க்குறதுக்குன்னா நம்மளுக்கு நார்மலாக சாதாரணமாக இருக்கலாம். பட் இதோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தர் ஹேண்ட்மேடாக மற்றவங்க வந்து கைப்பட பண்ணால் மட்டும்தான் இது முடியுமே தவிர, இது சரிங்களா. இது ஓப்பன் பண்ணேன்னா இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து நல்லா இருக்கா தான் ஓகேங்களா. இதில் எழுதி ஓப்பன் பண்ணணும், அப்படி எழுதி வரும். ஏன் கைப்படத்தான் எழுதி வச்சுருக்கேன் சரிங்களா. அடுத்தது இந்த லெட்ரு வரும். ஆக்சுவலாக இந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒன்று ஒத்துக்கணும் என்னென்னா, இந்த லே அவுட் இருக்கு இல்லையா, இந்த லே அவுட் மட்டும் என்ன பண்ணேன், நான் கேன்வா யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. அந்த கேன்வாவில் இந்த லே அவுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு உள்ள ஸ்பேஸ் வேணும், எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் வேணும், கண்டென்ட் எழுதுகிற மாதிரி. பட் மற்றபடி எல்லாமே அந்த கேன்வாலே கொடுத்துருக்குது சரிங்களா. ஸோ அதை வந்து கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது டெம்ப்ளேட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ள இருக்கிற கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டின் நான் கட் பண்ணேன் இல்லையா, ஹார்ட்டின் கூட பாருங்க ஷேப் கரெக்டாகவே இருக்காது பாருங்க, மேலே 1 கீழே 1 இருக்கும். இது வந்து கண்டென்ட் உள்ளே எழுதுறது. ரெண்டாவது இதுவும் அதே மாதிரி தான், கேன்வா இது டெம்ப்ளேட் எடுத்து உள்ள கண்டென்ட் மட்டும் எழுதுறதுக்கு ஓப்பன் ஸ்பேஸாக விட்டேன். ஸோ இந்த மாதிரி லெட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா எழுதி என் கைப்பட எனக்கு என்ன நான் தோணுதோ, உன் பர்த்டேக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், என் மனசில் இருக்கிறத, ஸோ அதெல்லாம் வந்து இதில் எழுதி ஒரு லெட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜென்ரேஷனில் இப்போலாம் லெட்டருன்றது ரொம்ப இல்லை. ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு கவர் இது சரிங்களா. இந்த லெட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா. உள்ளே இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் சரிங்களா, அது வேண்டாம். அது எங்களுக்குள்ள சண்டை பிரேக்கப் லெவல் போய் பிரேக்கப்லாம் ஆகாது. ஸோ சண்டை ஓகேங்களா, சண்டை நான் பண்ண கோலாத்தனத்தால்
ஸோ இந்த மாதிரி ஒட்டி இதுவும் அது கிரீட்டிங் கார்டில் இருந்து எடுத்து ஒட்டினேன். நான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதான் வெளியே பார்க்கறதுக்கு என்னடா இது அப்படி சிம்பிளாக தெரியும். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம சின்னதாக ஒட்டி, ஏன்னா நான் விஸ்காம் வந்து காலேஜில் படிச்சு இல்லையா, எனக்கு வந்து காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு கூட என்ன பண்ணாங்கன்னா ஹேண்ட்மேடாக நீ வந்து பெயிண்ட் பண்ணி அதில் கண்டென்ட் ரெடி பண்ணி அதில் ட்ராயிங் பண்ணு அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ படிச்சது எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒன்று பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இந்த டப்பா, அதாவது இந்த கண்ணாடி பவுல், கிளாஸ் பவுலில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சின்ன சின்ன சீட்டுங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது மாத்திரை வடிவில் இருக்கா, அதில் கீச்சன் மற்றவங்க தான், அது உள்ளேயும் ஒரு சீட் இருக்குது பாருங்க. இது உள்ள ஒரு கண்டென்ட் எழுதி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதில் ஒரு 21 to 22 கிட்ட இருக்கும் ஒரு கண்டென்ட் ஒரு சீட் எடுக்கிற பாருங்க. ஆக்சுவலாக இது ஒரு சீட்டாக, இதில் கலர்லாம் அடிச்சு பாருங்க, ஃபுல்லாக கலராக அடித்து அதை வச்சுருக்கேன். இது உள்ள வந்து எழுதி வச்சுருக்கேன். இதில் என்னென்னா எனக்கு தோன்ற ஒரு சில வேர்ட்ஸ்லாம் தமிழில் தான், லெட்டராக இருக்கட்டும், லெட்டருக்கு மேலே இருக்க டைட்டிலாக இருக்கட்டும், அந்த லவ் யூ மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குமே தவிர மற்ற எல்லாமே வந்து தமிழில் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், எனக்கு படித்த லாங்குவேஜ், எனக்கு எழுத தெரிஞ்ச லாங்குவேஜ். ஏன்னா எனக்கு இங்கிலீஷில் வந்து கோர்வையாக எழுதலாம் எனக்கு வராது. இங்கிலீஷை பார்த்து எழுதுவேன், பட் இங்கிலீஷை வந்து எனக்கு சொன்னால் கூட எழுதுவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். எனக்கு தெரிஞ்சது தமிழ் தான், சரிங்களா? அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறு இருக்கும், பட் தமிழ் பக்காவாக எழுதுவேன். ஸோ அதனால் வந்து தமிழை வந்து அழகாக எழுதி வச்சுருக்கேன் என் மனசு. ஏன்னா என்னோட லாங்குவேஜை, நான் பேசுகிற லாங்குவேஜ் தான் நான் எதை அதை வெளிக்காட்டுறேன்றத தெரியும், சரிங்களா? அதனால தமிழ் எழுதிட்டேன். ஸோ அது இந்த மாதிரி ஒரு 21 to 22 கிட்ட இருக்கும் சம்திங். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஒன்று ஒரு 2 லைன் 3 லைனாக அதை அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றத, அவங்களை எப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் லவ் எப்படி அப்படின்ட்டு அதை வந்து சின்னதாக ஒரு 4 வாட்டி எழுதி, அதை 3 லைனு 2 லைனு 4 லைனாக எழுதி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், இந்த கண்ணாடி பவுலில். ஸோ இந்த பவுலில் சீல் பண்ணுறதுக்கு அந்த சீலர் இது ஷேக் பண்ணால் லைட்டாக சவுண்டு வருது, சரிங்களா? இது ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக இந்த பாட்டில் வந்து எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருந்தார். எப்போ சின்னதில் நான் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு யோசித்தேன். சரி நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு போது தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஸோ இதில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க இதை பார்த்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இதை எடுத்து படிப்பாங்க. ஸோ ஒன்று எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணலாம். ஸோ இதை அவங்க சேஃப் பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் இது ஒரு ரிங்கு, ஆக்சுவலாக சில்வர் ரிங்கு. இதுவும் ஒன்று, ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்த ஃபஸ்ட்டு லவ் ஸ்டார்டிங்கில் ஒரு சில்வர் ரிங் கொடுத்தேன். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக எப்போயும் அவங்க மிஸ் ஆகிடுச்சு, பேக்கில் வச்சுட்டு இருக்கும்போது. மெடிக்கல் ஃபீல்டு அவங்க, ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க, கையில் ரிங்கு போடும்போது மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் புதுசாக ஒரு ரிங்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு வாங்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 3 கிஃப்ட்டு தான் இந்த பர்த்டேக்கு நான் அவங்களுக்கு கொடுக்கறது. இந்த 3 கிஃப்ட்டு தான், சிம்பிளான ஒரு கிஃப்ட் தான். ரொம்ப டீசெண்டான, ரொம்ப அந்த கோல்டு ரிங் வாங்கி கொடுக்கறதுக்கு, டைமண்ட் ரிங்கு, பிளாட்டினம் ரிங்கு. ஸோ இந்த அளவுக்குலாம் நம்ம போகிறத விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அது சீப்புன்னு சொல்லவே கூடாது, உண்மையாகவே இவ்வளோ ஒர்த்ஃபுல்லாக தான் சொல்லணும். ஏன்னா ஹேண்ட்மேடாக நம்ம கையில் உட்காந்து பாருங்களேன். நான் 10 மணிக்கு ஆரம்பித்தேன் லெட்டர்லாம் எழுது. நான் நினச்சிருந்தா 2 நாளாக எழுதிருக்கலாம், அப்போலாம் எழுதக்கூடாது. நம்ம 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு விஷ் பண்ணுற மாதிரி, 10லேருந்து 11 12 இந்த 12 மணிக்கு கரெக்டாக விஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதை கண்டினியூட்டி பண்ணி எழுதி. ஏன்னா அந்த ஒரு நைட்டில் உட்காந்துச்சு நம்ம எழுதுனாதான் அதோட ஃபீல் இருக்கும். எனக்கு கண்ணும் டொயின்னு இழுத்துட்டு போகுது. ஸோ இருந்தாலும் நம்ம அந்த எஃபர்ட் போட்டு கொடுக்குறோம். இதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சந்தோஷம் இருக்கும் பாரு. ஏன்னா நம்ம என்னென்னா ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னென்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஈஸியாக கடையில் கிடைக்குது. ஈஸியாக நம்ம போயிட்டு என்ன பண்ணிடுறோம், இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜ்லாம் இருக்குது. அதில் போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் அவங்கவுங்க க்ரியேட்டிவாக நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஹேண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுறோம், அதை காசு கொடுத்து அவங்களோட க்ரியேட்டிவை அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க. நான் தப்பு சொல்ல. ஆக்சுவலாக என்னென்னா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சில விஷயம்லாம் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் உட்காந்து எஃபர்ட் போட்டால் அதை பண்ணலாம், லைட்டாக முயற்சி பண்ணாவே அதை பண்ணலாம். அது நல்லா இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நீங்கள் எதாவது பண்ணீங்க, உங்கள் கையால் பண்ணுது அப்படின்னும் போது அதை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க, யாருக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதெல்லாம் ஒரு $1 பில்லியன் கொடுத்தா கூட அதெல்லாம் கம்பேரைசனே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு ஃபீலிங்காகவும், ஒரு அட்டாச்ஃபுல்லாகவும், ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். அது ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணும், உங்கள் மேலே ஒரு லவ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ இப்போ இது நார்மலாக இது ஒன்று வாங்கிட்டு வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கொடுத்துடலாம், இல்லை நார்மலாக எழுதி கொடுக்கலாம். இந்த கட் பண்ணதெல்லாம் உட்காந்து கட் பண்ணுறது, இந்த லே அவுட் மாரி கட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான், சரிங்களா? அதை கரெக்டாக கட் பண்ணி இந்த ஹார்டின் அடித்து கலர் அடித்து, ஸோ இதை கட் பண்ணி அதில் ஒட்டி, இதையும் ஒட்டி, ஸோ அந்த சின்ன சின்ன சீட்டில் எழுதி, ஸோ
இதுக்கு இந்த இதெல்லாம் வந்து வேற இப்போ பேக் பண்ணணும், இன்னும் பேக் பண்ணல, அதை பேக் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதை பேக் பண்ணணும், 3 gift. ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிட்டு நான் படுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 hours ஆகிடும், 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ எதுக்கு இதை நான் வீடியோ போடுறேன்னா, நம்ம எல்லாத்தையும் வந்து ஈஸியான வழிமுறைகளில் எளிய வழிமுறையில் வந்து அணுகலாம். ஆனால் ஒரு சில விஷயத்துக்குலாம் நம்ம எஃபர்ட் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைங்க நீங்கள் என்னதான் டியூஷன் அமைச்சாலும் என்னதான் கிளாஸ்லாம் நீங்கள் அமைச்சாலும் இந்த பேரண்ட்ஸ் கைடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட்ஸ் ஒரு சில விஷயம்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா மட்டும் தான் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி தான் காதல். இந்த லவ்ல வந்து எஃபர்ட் இருக்கணும். உங்களால் பூ வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ரோஸு, ஒரு 15 ரூபாய் ரோஸ், அந்த சின்ன ரோஸ் இருக்கும் இல்லையா, இந்த மல்லிப்பூலாம் வச்சு கட்டுவாங்க, அந்த ரோஸ் வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்கள் கைப்பட அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அது வேல்யூ அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனில் இந்த காலகட்டத்தில் எந்த கிட்ஸாக இருக்கும், 90s கிட்ஸாக இருக்கும், 2K கிட்ஸாக இருக்கும், ஜென்ஸ் கிட்ஸாக இருக்கட்டும், ஸோ அது மேட்ரு கிடையாது, நம்ம போகிற எஃபர்ட் தான் மேட்ரு. சரிங்களா. லவ் நீங்கள் எவ்வளோ நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட் வந்து அதில் அதிகமாக இருக்கணும். அது அதிகமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அதோட எஃபர்ட் ஆட்டோமேட்டிக்காக அதில் அதிகமாகிடும். சரிங்களா. இன்னும் நம்மளை அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் இந்த க்ரீட்டிங் கார்டு வந்து ஒரு 60 ரூபா. சரிங்களா. இது 2 10 ரூபா, ஒரு 60 70 80 ரூபாய் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் இந்த கவரில் இருக்கிறது மட்டும் 80 ரூபா. ஆக்சுவலாக இதோட பிரிண்ட் அவுட் உள்ளே எடுத்துருக்கேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 100, இது ஒரு 100 200ன்னு வச்சுக்கோங்க. இதில் அதிகமான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 900 ருபீஸ் வந்துருச்சு. சரிங்களா. 900 ஒரு 1000 1100 முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா வந்து எங்கள் அப்பா எடுத்து வந்தார், இல்லை உங்களுக்கு எங்கன்னா கிடைச்சா கூட அதிகபட்சம் இந்த டப்பா ஒரு 50 ரூபாயில் தான் இருக்கும். சரிங்களா. முடிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு 1500 ரூபாயில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு டேப்பு, ஸ்கெட்சு, இந்த மாதிரி கிஃப்ட்டு பேப்பரு, இந்த கிஃப்ட்டு கவருங்க வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாயில் ஒரு சர்டிஃபிகேட்டாக ஒரு சின்ன கிஃப்ட்டு நீங்கள் அழகாக உங்கள் கையால் ரெடி பண்ணலாம். டைமிங் தான் ரெடி பண்ணுறதுக்கு என்ன இருக்கும், டைமிங் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லவ் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நிறைய சண்டைகளுக்கு அப்புறம் தான் காதல் புரிதல் அதிகமாகும். ஸோ அந்த வகையில் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதை வாங்கிட்டு இருக்கேன். அவங்க எப்படி இதை ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் நார்மலாக ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சேன். இதெல்லாம் இல்லாமல் அதை ஒர்க் பண்ணுறது மட்டும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஐயோ எனக்கு எப்போடா இது வரைக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை உங்கள் லவர்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையில் என்ன லெட்டர் எழுதி கொடுக்க முடியும், சின்ன சீட்டில் எழுதி மடிச்சு கொடுத்தா கூட ஒரு ஹாப்பினஸ் தான், அதுக்கு லைட்டாக கலெக்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூன்றது பல மடங்கு அதிகம். சரிங்களா. அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் கையாலே ஒரு கிஃப்ட் கடையில் வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களோட ஹேண்ட்மேடு, அதில் தான் உங்களோட உழைப்பு, உங்களோட எஃபர்ட் நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா உங்களோட லவ் அவங்களுக்கு என்ன, உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னா, நம்ம எவ்வளோ அவங்கள லவ் பண்ணுறோம் அப்படின்றது அது தெரியறதுக்காக தான். தெரியுங்களா. நீங்கள் தொண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிடுச்சு. டைம் ஆகுதா, இன்னொரு 1/2 hour இதெல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நாளைக்கு காலைல திருப்பியும் ஒரு 9 o'clock கிளம்பி போயிட்டு எப்போ எப்போ தூங்கிட்டு பரவாயில்ல தூக்கம் எத்தனையோ நாள் பசங்க கூட சுத்தமாக தூங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் தூங்காமல் நான் உங்களுக்காக எஃபர்ட் பண்ணுவேன், அதான எஃபர்ட்டு. சரிங்களா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்கள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து நான் இந்த வீடியோவாக போடுறேனே தவிர வேறு எந்த ஒரு பர்பஸ்க்கும் கிடையாது. சரிங்களா. தேங்க்ஸ். இன்னும் கிஃப்ட் பேப்பர்லாம் பண்ணிட்டா முடிஞ்சிடும் வேலை.